La 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 li, la la la. La 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 li, la la la. La 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 la. La 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 li, la la la. La 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 li, la la la. எல்லோருக்கும் வணக்கம். தமிழ்நாடு ஆயுஷ் கவுன்சிலிங் ஆல் இண்டியா கோட்டாக்கான ஸ்டே வேகன்சி ரவுண்ட் கவுன்சிலிங் ஷெடியூல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எதுல வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.tnayushselection.org என்ற அஃபிஷியல் வெப்சைட்ல இவங்க வந்து இந்த கவுன்சிலிங் ஷெடியூல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டே வேகன்சி ரவுண்டுங்கிறது ஒரு இம்பார்ட்டன்டான ரவுண்ட். ஏன்னா இந்த ரவுண்ட்ல நமக்கு வந்து சீட்ஸ் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா நம்ம போய் ஜாயின் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால நீங்க வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது நீங்க வந்து பார்த்து நிதானமா இந்த காலேஜ் கிடைச்சிச்சுன்னா நான் போய் ஜாயின் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்த்து சாய்ஸ் ஃபில் பண்ற மாதிரி தான் இருக்கும். அண்ட் தென் வந்து இந்த கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ அப்டேட் கூட சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் அப்ளிகேஷனே போடல ஆயுஷ்க்கு. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமே இந்த ஸ்டே வேகன்சி ரவுண்ட்ல நீங்க புதுசாகவும் அப்ளிகேஷன் போடலாம். கவர்மெண்ட் கோட்டாவுக்கும் போடலாம், மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கும் போடலாம், அந்த ஆல் இண்டியா கோட்டாவுக்கும் போடலாம். ஸோ வந்து இந்த 3 கோட்டாவுக்குமே நீங்க வந்து புதுசா கூட அப்ளிகேஷன் போடுறது இவங்க வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளான டேட் அண்ட் டைமுமே இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸ்டே வேகன்சி ரவுண்டுக்கு புதுசா அப்ளிகேஷன் வருது. அதே புதுசா மெரிட் லிஸ்ட்டுமே இவங்க வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க. ஸோ ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ அதை வச்சுதான் இவங்க வந்து சீட்ஸை வந்து ரிசல்ட்ஸ் வந்து பிரிக்க போறாங்க. நம்மளோட சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங்க வச்சு. ஸோ அது பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து வரப்போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோமியோபதிக்கு மட்டும் நம்ம போய் முன்னாடி போய் காலேஜ் ஜாயின் பண்ற மாதிரி இருக்கு. அந்த மற்ற சீட்ஸ்லாம் நம்ம ஸ்டே வேகன்சி ரவுண்ட்ல நமக்கு வந்து சீட்ஸ் வந்து கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா நம்ம போய் காலேஜ் ஜாயின் பண்ற மாதிரி தான் இருக்கும். இல்லாட்டி பெனால்ட்டி பே பண்ற மாதிரி இருக்கும். இல்லாட்டி அடுத்த ஒரு வருஷத்துக்கு நம்ம எந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியாத மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஸோ நீங்க காலேஜ் போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு வச்சீங்கன்னா, ஸோ புதுசா இது வரைக்கும் நான் அப்ளிகேஷனே போடல அப்படின்னாலுமே நீங்க வந்து இந்த ஸ்டே வேகன்சி ரவுண்டுக்கு உண்டான அப்ளிகேஷன்ஸை போட்டு நீங்க வந்து ஃபில் பண்ணி நீங்க சீட்ஸை வந்து கெயின் பண்ணிக்கலாம். ஸோ நோ இஷ்யூஸ். ஸோ இந்த கவுன்சிலிங் ஷெடியூல்ல என்னென்ன சொல்லியிருக்காங்க, என்னென்ன டேட்ல எப்பப்போ வந்து நம்மளை வந்து என்னென்ன பண்ண சொல்லியிருக்காங்க, சாய்ஸ் ஃபில்லிங் எப்போ, புதுசாக ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ சொல்லியிருக்காங்க, மெரிட் லிஸ்ட் எப்போ வந்து கொடுக்குறாங்க, அண்ட் தென் எப்போ நம்ம போய் காலேஜ் போய் ஜாயின் பண்ணணும், நமக்கு வந்து காலேஜ் அலாட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டே வேக்கன்சி ரவுண்டில் சீட் கிடைக்கிறது ஒரு லக்கியஸ்ட் சீட். ஈவன் நீட்ல நீங்க அது பாஸ் மார்க் எடுத்திருந்தாலே போதுங்க. உங்களுக்கு வந்து சீட்ஸ் வந்து கிடைக்க சான்சஸ் அதிகமாவே இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆல் இண்டியா கோட்டா அண்ட் தென் மேனேஜ்மெண்ட் கோட்டாங்கிற வரும்போது கண்டிப்பா நம்ம வந்து காலேஜ் ப்ரிஃபரன்ஸ்ங்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த காலேஜ்ல வந்து கண்டிப்பா நம்ம போய் படிக்கணும். ஸோ காலேஜ் வந்து டிபெண்ட் பண்ணி தான் இருக்குமே தவிர்த்து ஸோ இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் காம்படிஷனை பொறுத்து இருக்காது. ஒவ்வொரு காலேஜஸ்லயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு பிடிச்ச காலேஜ்ல நீங்க போய் வேகன்சி இருக்கு, நான் வந்து இந்த காலேஜ்ல வந்து சீட் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா நான் போய் ஜாயின் பண்ணிடுவேன் அப்படின்னா மட்டும் நீங்க வந்து காலேஜ் வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. அண்ட் தென் வந்து இல்ல இந்த காலேஜ் வந்து கிடைச்சிச்சுன்னா நான் போய் சேர மாட்டேன் அப்படின்ற காலேஜ் சாய்ஸ் ஃபில் பண்ணி நீங்க பெனால்ட்டியோ இல்ல வரி பண்ணியோ அந்த காலேஜுக்குள்ள போற மாதிரி வச்சுக்காதீங்க. ஸோ மிகவும் ரொம்ப கவனத்துடன் நீங்க வந்து சாய்ஸ் ஃபில் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம். அது மட்டும் இல்லாம ஸோ எனக்கு ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் கிடைச்சா போதும் அப்படின்னாலுமே ஸோ ஈவன் பாஸ் மார்க் தான் எடுத்திருக்கேன், எனக்கு ஓகே பெட்டர் தான் அப்படின்னு தோணுச்சுன்னா மட்டும் எல்லா காலேஜஸுமே சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு வந்து கிடைச்சிச்சுன்னா யூ கேன் கோ அண்ட் ஜாயின் தட் காலேஜ் அண்ட் தென் வந்து அடுத்த 5 வருஷம் நீங்க வந்து பர்சியூ பண்ணலாம். ஸோ உங்களால ஃபீஸ் பே பண்ண முடியும் ஓகே அப்படின்னா நீங்க வந்து பர்சியூ பண்ணி யூ கேன் என்ஜாய் அஸ் அ டாக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து ஸ்டே வேகன்சி ரவுண்டோட கவுன்சிலிங் ஷெடியூல் வந்து முடிய போது ஆயுஷ் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ கட் ஆஃப் லெட்டர்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ ஸ்டே வேகன்சி ரவுண்டுமே வரைக்குமே வந்துடுச்சு. ஸோ இது வரைக்குமே எனக்கு வந்து சீட்ஸ் வந்து கிடைக்கல அப்படின்னாலுமே டோன்ட் வரி அபவுட் இட். ஸோ நெவர் வந்து கிவ் அப் பண்ணாதீங்க. ஸோ ஸ்டே வேகன்சி ரவுண்ட் கடைசி ரவுண்டு மாதிரி பார்த்துடலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரவுண்டில் கூட உங்களுக்கு கிடைக்க சான்சஸ் அதிகமாக இருக்கு. உங்களுக்குன்னு கண்டிப்பாக இந்த சீட் எழுதிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் தான் போய் ஜாயின் பண்ணுவீங்க அந்த காலேஜில் அந்த சீட்டில். ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். வாங்க கவுன்சிலிங் ஷெட்யூல்ல என்னென்ன சொல்லியிருக்காங்க டீட்டெயில்டா பார்க்கலாம். ஸோ இந்த கவுன்சிலிங் ஷெட்யூலில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டென்டேட்டிவ் ஸ்டே வேக்கன்சி ரவுண்ட் ஆஃப் ஆன்லைன் கவுன்சிலிங் ஷெட்யூல் ஃபார் யூஜி கோர்சஸ். ஸோ பிஏஎம்எஸ், பியூஎம்எஸ், பிஎஸ்எம்எஸ், பிஹெச்எம்எஸ். ஸோ ஆன்லைன் டென்டேட்டிவ் ஸ்டே வேக்கன்சி ரவுண்டுக்குள்ள கவுன்சிலிங் ஷெட்யூல். ஸோ சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி, யுனானிக்குரிய கவுன்சிலிங் ஷெட்யூல் ஃபார் ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ்க்கு இது வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டே வேக்கன்சிக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் புதுசாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்க, புதுசாக அப்ளிகேஷன் போடுறவங்க 23rd நவம்பர்லேருந்து 24th நவம்பர் வரைக்கும் டைம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பப்ளிகேஷன் ஆஃப் மெரிட் லிஸ்ட். ஓகேங்களா? ஸோ வந்து இவங்க வந்து எப்போ வந்து மெரிட் லிஸ்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25th. ஓகேங்களா? 25th நவம்பரில் இவங்க வந்து இந்த நியூ
நியூ மெரிட் லிஸ்ட் இவங்க வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ நம்ம பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23rd அண்ட் தென் வந்து 24th மே. ஓகேங்களா, 23rd அண்ட் தென் 24th தான் புதுசாக வந்து அப்ளிகேஷன் போகிறவங்களுக்கு டைம். புது மெரிட் லிஸ்ட் வந்து 25th. அதுக்கப்புறம் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் தென் சாய்ஸ் லாக்கிங் ஃபார் ஸ்டே வேக்கன்சி ரவுண்டுக்கு வந்து 25th அண்ட் தென் வந்து 27th. ஓகேங்களா, 25th அண்ட் தென் 27th நவம்பருக்குள்ளே நாம் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் தென் சாய்ஸ் லாக்கிங் வந்து பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ரிசல்ட் ஆஃப் ஸ்டே வேக்கன்சி ரவுண்ட் ரிசல்ட் எப்போ கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27th நவம்பர். டவுன்லோட் ஆஃப் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் ஃபார் BHMS கோர்ஸ் ஒன்லி. ஹோமியோபதி கோர்ஸ்க்கு நம்ம வந்து எப்போ வந்து டவுன்லோட் பண்ணணும் அலாட்மெண்ட் ஆர்டரை பார்த்தீங்கன்னா 27th நவம்பர்லேருந்து 28th நவம்பர் வரைக்கும் தான் இவங்க வந்து டைம் கொடுத்துருக்காங்க. ரிப்போர்ட்டிங் டேட் அண்ட் டைம் ஃபார் BHMS கோர்ஸ் ஒன்லி. ஸோ வந்து 28th நவம்பர் அப் டு 5 PM. ஸோ 5 PMக்குள்ளே நம்ம வந்து BHMS கோர்ஸ்க்கு உங்களுக்கு வந்து சீட் வந்து அலாட் ஆகிடுச்சு அப்படின்னா 28th நவம்பருக்குள்ளே நாம் போயிட்டு சீட்டை வந்து அலாட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் பண்ணணும் காலேஜில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆஃப் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் ஃபார் தெர் ஆயுஷ் கோர்சஸ். ஸோ வந்து ஆயுர்வேதா, யுனானி, சித்தா. ஸோ இதுக்கெலாம் டவுன்லோட் பண்ணுறது எப்போ என்னென்ன டேட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27th நவம்பர்லேருந்து 1st டிசம்பர் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து 1st டிசம்பர் தான். ஸோ ஆயுர்வேதா, யுனானி, சித்தா இந்த மாதிரி கோர்ஸுகளுக்கு ஸோ 1st டிசம்பர் தான் நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணணும். கடைசி டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 1st நவம்பர். ஸோ வந்து 27th நவம்பரில் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஸோ 1st டிசம்பர் வரைக்கும் இவங்க வந்து டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ கடைசி நாள் எப்போ நம்ம போய் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1st டிசம்பருக்குள்ளே நம்ம போய் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டே வேக்கன்சி ரவுண்ட் ஃபார் ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ ஸ்டே வேக்கன்சியில் நமக்கு வந்து சீட் கிடச்சிச்சின்னா நம்ம வந்து அலாட்மெண்ட் வந்து சீட்ஸை வந்து நம்ம வந்து எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து ரொம்ப வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணுறது ரொம்ப வந்து கவனமாக பண்ணுங்கள். அண்ட் தென் வந்து ஸ்டே வேக்கன்சி ரவுண்ட் வரைக்கும் உங்களுக்கு வந்து சீட்ஸ் வந்து எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக நீங்கள் ஆயுஷில் ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் வந்து எடுக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் வந்து ஸ்டே வேக்கன்சி ரவுண்டில் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்கள் வந்து சீட்ஸை தாராளமாக வந்து எடுக்கலாம். ஓகேங்களா, புதுசாக அப்ளிகேஷன் போட்டு கூட நீங்கள் வந்து ஸ்டே வேக்கன்சி ரவுண்டில் அப்ளிகேஷன் போட்டு நாம் வந்து சீட்ஸ் வந்து ஜாயின் பண்ணி நாம் வந்து காலேஜ் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்குது. ஓகேங்களா, புது அப்ளிகேஷனாகவும் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டே வேக்கன்சி ரவுண்டுங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ரவுண்ட். ஸோ இதில் வந்து சீட் கிடச்சிச்சின்னா நம்ம வந்து கண்டிப்பாக போய் ஜாயின் பண்ணி தாகணும். இல்லாக்கட்டி பெனால்ட்டி இருக்கும். நாம் வந்து பெனால்ட்டி பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸோ 1 இயருக்கு வந்து நம்ம வந்து கோர்ஸை வந்து எந்த ஒரு கவுன்சிலிங்கும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூலுமே இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதெல்லாம் நம்ம வந்து பார்த்து வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து கவுன்சிலிங் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அந்த பெனால்ட்டிலாம் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ வந்து ஸ்டே வேக்கன்சி ரவுண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் வந்து இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வந்து தேவைப்பட்டுச்சுன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் யாரெல்லாம் வந்து ஸ்டே வேக்கன்சி ரவுண்டுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்களோ உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்களுக்கு சீட் கிடச்சிச்சின்னா எந்த காலேஜில் சீட் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். அண்ட் தென் தட்ஸ் இட். டாட்டா, பை பை.